அட்டகாசமான அரசியல்வாதியாக அதிரடி பயிற்சி பட்டறை பியூர் பாலிடிக்ஸ். அடுத்த வகுப்புகள் விரைவில் ஆரம்பம். தொடர்புக்கு 7388242442. வங்கதேசத்தைப் போல இந்தியாவிலும் ஆட்சியை கவிழ்ப்பதற்கு முயற்சிகள் நடப்பதாக பிரிட்டன் முன்னாள் அமைச்சர் பேசியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வங்கதேசத்தில் நீதிமன்ற உத்தரவு அடிப்படையில் ஷேக் ஹசீனா அரசு கொண்டு வந்த இடஒதுக்கீடு கொள்கை காரணமாக சென்ற 2024ஆம் ஆண்டு அங்கு பெரும் போராட்டம் வெடித்தது. நாளடைவில் அது கலவரமாக மாறி பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு தப்பியோடி இந்தியாவில் தஞ்சமடைய வேண்டிய சூழல் ஏற்பட்டது. இடைக்கால அரசின் பிரதமராக முகமது யூனுஸ் தேர்வு செய்யப்பட்டார். 2 ஆண்டுகள் கழித்து பிப்ரவரியில் நடந்த வங்கதேச பொதுத் தேர்வில் பிஎன்பி கட்சி வெற்றி பெற்றது. பிரதமராக தாரிக் ரஹ்மான் தேர்வு செய்யப்பட்டார். இந்நிலையில் சமீபத்தில் டெல்லி ஜந்தர் மந்தரில் நீட் தேர்வு மறுசீரமைப்பு, மத்திய கல்வித்துறை அமைச்சராக இருந்த தர்மேந்திர பிரதான் பதவி விலகல் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி கரப்பான்பூச்சி அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதை சுட்டிக்காட்டி பிரிட்டன் அரசியல் தலைவர்களில் ஒருவர் பேசியுள்ளது தற்போது சர்ச்சையாகியுள்ளது. வங்கதேசத்தில் நடந்ததைப் போலவே கரப்பான்பூச்சி அமைப்பினரின் போராட்டம் நடந்திருப்பதாக பிரிட்டன் முன்னாள் அமைச்சர் ராரி ஸ்டீவர்ட் கூறியுள்ளார். கரப்பான்பூச்சி அமைப்பினர் நடத்திய போராட்டம் வங்கதேசத்தில் நடந்த கலவரத்தைப் போன்று இந்தியாவில் போராட்டத்தின் ஒரு தொடக்கம் போலவே தெரிவதாக ராரி ஸ்டீவர்ட் குறிப்பிட்டுள்ளார். அவரது கருத்து பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.